வணக்கம். ஒரு ஆன்மா இறையும் ஏமாற்றுகிறது, மாந்தரையும் மனிதர்களையும் அலட்சியப்படுத்துகிறது. இப்படியும் ஆன்மா ஜீவிக்கிறது, நடந்து கொள்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட உருவத்தில் நின்று புலம்புகிறது, புறத்தோற்றத்தில் புலம்புகிறது. ஏனால் அது தெருமுனை. அத்தெருமுனையில் பலரும் பார்ப்பார்கள், இவர் பெரிய பக்திமான்கிறது எண்ணப்பாடுதலை உண்டாக்குவதற்காக அந்த இடத்தில் பொய்யாக கூற்றாடுகிறது. ஆனால் அதே ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, மனிதரை பார்த்து அலட்சிய பார்வையோடு அலட்சியப்படுத்துகிறது யாரையும். இப்படியும் ஆன்மா இருக்கிறது. இது என்ன பண்ண, இது இறைகளை சேருமா, மனித அன்பு இயக்கத்தில் சேருமா? எதையும் சேராது. இது ஒரு முரண்பாடான மானிடாயினம், முரண்பாடான தோற்றப்பொழிவு, தோற்ற நிலையிலே போகக்கொண்டிருக்கிற ஒரு மானிடன். இப்படியும் ஆன்மா இருக்கிறது. ஒவ்வொரு நிலையாகவும் ஒவ்வொரு ஆன்மாவாக தன் ரூபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இறை ஐக்கியம் வேணும். எந்த முறையிலும் பக்தி, ஆன்மீகம், இந்த முறையில் இறை ஐக்கியப்பாடு வேண்டும். ஆனால் இறை ஐக்கியப்பாடு வரும்போது மனிதரை நேசிக்க தானாக நேசிப்பார்கள். அவர்களுடைய குறைகள் இருந்தாலுமே, மனிதர்களுடைய குறைகள் இருந்தால குறையை கண்ணும் காணாமல் ஒதுங்கி பக்குவப்படுத்திக் கொள்வார்கள். மனிதரை பார்த்த உடனே அலட்சியமாக எண்ண மாட்டார்கள். அலட்சிய நோக்கு வராது. இறைப்பாடுக்கு வரும்போது, பக்திக்கோ ஆன்மீகமோ அப்படிலாம் வரும்போது நிச்சயமாக அலட்சியம் வராது, நல்லா பக்குவப்பட்டுவிடும். ஆனால் தோற்ற நிலையை வெளிப்படுத்துகிற ஒரு மானிடன் அவன் அலட்சியத்தையும் விட மாட்டான், அலட்சியப்படுத்துவான். அதோடு தான் ஒரு இன்னவன் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துவதற்கு தெருமுனைகள் மன்றாடுவான்.